அமெரிக்கா ஈரானுக்கு இடையில் போர் நிறுத்தம் நீடிக்கப்பட்டது. டிரம்ப் அறிவிப்பு. மற்றொரு ஈரானிய எண்ணெய் கப்பலை கைப்பற்றியது அமெரிக்கா. இந்திய துணை ஜனாதிபதியின் வருகையை தமிழர் தரப்பு சரியாக பயன்படுத்தவில்லை. டாக்லஸ் தேவானந்தா தெரிவிப்பு. கிளிநொச்சியில் காருடன் மோதி பாதசாரி சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. மின்கட்டணம் குறித்து புதிய அறிவிப்பு. கைமாறுகின்றது அதிகாரம். உயிர்த்த ஞாயிறு சூத்திரதாரிகளை மறைக்காது சர்வதேச ரீதியில் விசாரணைகளை நடத்துங்கள். சஜித் பிரேமதாச கோரிக்கை. வணக்கம். தி யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான இடைக்கால போர் நிறுத்தம் நீடிக்கப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தின. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் வளைகுடாவில் உள்ள அமெரிக்க நேச நாடுகள் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தியது. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே 2 வார கால போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இந்த போர் நிறுத்தம் இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த சூழலில் டிரம்ப் இதனை நீடித்துள்ளார். இது தொடர்பாக ட்ரூத் சோஷியல் சமூக வலைதள பதிவில் டிரம்ப் பதிவிட்டுள்ளார். ஈரானுடனான போர் நிறுத்தம் நீடிக்கப்படுகின்றது. அமைதி ஒப்பந்தம் சார்ந்து ஒருங்கிணைந்த முன்மொழிவை ஈரான் முன்வைக்கும் வரையில் இந்த போர் நிறுத்தம் தொடரும். அதே நேரத்தில் ஈரான் துறைமுகங்கள் முற்றுகையிட்டுள்ள அமெரிக்க ராணுவத்தின் பணியை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறு நான் கூறியுள்ளேன் என தெரிவித்துள்ளார். போர் நிறுத்தம் நீடிக்கப்பட்டதை பாகிஸ்தான் பிரதமர் ஜபாஸ் ஷெரீப் வரவேற்றுள்ளார். இருப்பினும் 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை மேற்கொள்ள அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் பாகிஸ்தான் செல்ல இருந்த திட்டத்தை ஒத்திவைத்துள்ளார் என அமெரிக்க அரசு கூறியுள்ளது. 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தையை மேற்கொள்ளும் நடவடிக்கையை பாகிஸ்தான் மேற்கொண்டது. அதனை நிராகரித்த ஈரான் முன்னதாக ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீடிக்க அமெரிக்கா விரும்பவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சொல்லியிருந்தார். இது தொடர்பாக செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் தெளிவாக விளக்கம் அளித்திருந்தார். ஈரானோடு ஒப்பந்தம் ஏதும் ஏற்படவில்லை என்றால் மீண்டும் தங்கள் தரப்பு தாக்குதலை தொடங்கும் என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 19இல் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் ஈரானின் தவுஸ்கா சரக்கு கப்பலை அமெரிக்க கடற்படை கைப்பற்றியுள்ளது. இதனைத் தொடர்ந்து டிபானி என்று பெயரிடப்பட்ட மற்றொரு ஈரானிய எண்ணெய் கப்பலை அமெரிக்க கடற்படை நேற்றைய தினம் கைப்பற்றியது. இந்த எண்ணெய் கப்பல் 330 மீட்டர் நீளம் கொண்டது. 3 லட்சம் தொன் மசகு எண்ணெயை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்டது. ஈரான் துறைமுகத்தில் இருந்து புறப்பட்ட டிபானி கப்பல் சிங்கப்பூரை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அமெரிக்க கடற்படை வீரர்கள் நேற்றைய தினம் ஹெலிகாப்டர்கள் மூலம் டிபானி கப்பலில் இறங்கி அந்த கப்பலை கைப்பற்றினர். இது தொடர்பான காணொலி அமெரிக்க கடற்படை வெளியிட்டுள்ளது. அத்தோடு வெளியிடப்பட்ட பதிவில் பொருளாதார தடை விதிக்கப்பட்ட ஈரான் கப்பலை சர்வதேச கடல் பகுதியில் கைப்பற்றினோம். தடை செய்யப்பட்ட எண்ணெய் கப்பல்களில் போக்குவரத்தை அனுமதிக்க மாட்டோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் சரக்கு எண்ணெய் கப்பல்களை கைப்பற்றுவது போர் நிறுத்த மீறல் ஆகும் என அந்த நாட்டு தலைவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதுகுறித்து அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் சமூக வலைதளத்தில் நேற்று தினம் வெளியிட்ட பதிவில் போர் நிறுத்தத்தை பலமுறை ஈரான் மீறியிருக்கிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய துணை ஜனாதிபதி சி.வி. ராதாகிருஷ்ணனுடனான சந்திப்பை தமிழ் தரப்பினர் சரியாக பயன்படுத்தவில்லை என குற்றம் சாட்டியுள்ள முன்னாள் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா அவர்களது சந்திப்பு தமக்கிடையே இருக்கும் சண்டைக்கு தீர்வு கேட்டதாகவே அமைந்திருக்கிறது என சாடியுள்ளார். இந்திய துணை ஜனாதிபதியின் இலங்கை வருகையும் தமிழ் அரசியல் தரப்பினரது சந்திப்பு தொடர்பில் கருத்து கூறுகையில் இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், சில தினங்களுக்கு முன்னர் இந்தியாவின் உதவி ஜனாதிபதி இலங்கை வந்திருந்த போது அவரை சந்திக்க கிடைத்த சந்தர்ப்பத்தில் தமிழ் அரசியல் தரப்பினர் தமக்கிடையே இருக்கும் குடுமி சண்டையை எடுத்துக் கூறி தீர்வு கேட்ட விவகாரமாகவே அது இருந்ததே தவிர தமிழ் மக்களுக்கான தேவைகளையோ அபிலாஷைகளையோ கேட்டு பெற்றுக் கொள்வதற்கான ஒன்றாக அமையாதது எனக்கும் எமது மக்களுக்கும் வேதனைகள் ஏமாற்றத்தையும் அளித்துள்ளது என தெரிவித்துள்ளார். இன்றைய கால சூழலில் இந்தியாவின் துணை ஜனாதிபதி இலங்கை வருகை தந்தமை வரவேற்கத்தக்க ஒரு செய்தி. அதே நேரம் அவரது வருகையும் சந்திப்பையும் தமிழ் அரசியல் தரப்பினர் சரியாக பயன்படுத்தவில்லை என்பதுதான் என்னுடைய கவலையாக இருக்கிறது. ஏனெனில் கடந்த காலத்தில் இவ்வாறு எனக்கு கிடைத்த சந்தர்ப்பங்கள் நாமவே சந்தர்ப்பங்களை உருவாக்கியும் எமது மக்கள் தேவைகளை குறித்து நாம் சரியாக கையாண்டிருந்தோம் எனவும் அவர் தெரிவித்தார்.
குறிப்பாக நான் 2010ஆம் ஆண்டில் இலங்கையின் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட உயர்மட்ட குழுவுடன் இந்தியா சென்றிருந்த போது 50,000 வீட்டு திட்டம், 500 உளவு இயந்திரம், யாழ் கலாச்சார மத்திய நிலையம் உள்ளிட்ட அத்தியாவசிய அவசிய தேவைகளை பெற்றிருந்தமையுடன் 13வது திருத்தச் சட்டமே தீர்வுக்கான ஆரம்பம். ஆனால் அது ஒரு நிரந்தர தீர்வு அல்ல என சுட்டிக்காட்டி வலியுறுத்தியிருந்தேன். அவ்வாறாக நாம் முன்னெடுத்த சந்திப்புகள் எமது மக்களுக்கு பல வகைகளிலும் நன்மையாகவே அமைந்திருக்கின்றது எனவும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் தற்போது இவர்களது சந்திப்பு எமது தமக்குள் இருக்கும் குடும்பப்பிடி சண்டையை அவரிடம் சென்று சொல்லி தீர்வுக்காக கலந்துரையாடியமையை போலவும், அதே நேரத்தில் நமது மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பில் அழுத்தமாக கோரிக்கைகளையோ தேவைகளையோ கோரவில்லை என்பதும் ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரையில் 13வது திருத்த சட்டத்தினூடாகவே ஒரு தீர்வை பெற்றுத்தர முயற்சிப்பார்கள். அதற்கு மேல் அவர்கள் போக மாட்டார்கள். அதன் அடிப்படையில் அதையாவது இவர்கள் பெற்றுத்தருமாறு எடுத்துரைக்க கேட்டிருக்கலாம். ஆனால் இவர்கள் பலமை போன்று தமது சுயலாப அரசியலில் இருந்து கொண்டுதான் இந்த சந்திப்பையும் பயன்படுத்துகின்றார்கள் என்று டக்ளஸ் தேவானந்தா மேலும் தெரிவித்தார். கிளிநொச்சியில் ஏனியின் பிரதான வீதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். நேற்றைய தினம் மாலை யாழ்ப்பாணத்தில் இருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த கார் ஒன்று 250ஆம் கட்டை சந்திக்கு அருகாமையில் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த நபர் மீது மோதியதில் இந்த விபத்து சம்பவம் பதிவாகியுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்தவர் தர்மராசா அந்த இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். காரின் சாரதி தற்போது கிளிநொச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக சாரதி நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். மின்சார கட்டண முறைமையை தயாரிப்பதற்கும் அதற்கு அனுமதி வழங்குவதற்கும் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு மாத்திரமே அதிகாரம் உள்ளதாக அதன் தொடர்பாளர் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்துள்ளார். எரிசக்தி அமைச்சு என்பது மின்சாரத்துறையின் உரிமையாளர் மாத்திரமே என்பதால் தமக்கான கட்டணத்தை நிர்ணயிக்கும் அதிகாரம் உரிமையாளர்களுக்கு இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே தற்போது இலங்கையில் 3 மாதங்களுக்கு ஒருமுறை மின்சார கட்டணம் திருத்தப்படும் முறை நடைமுறையில் உள்ளது. ஆனால் இதனை மாற்றி ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரமே கட்டணம் திருத்தம் செய்யும் புதிய முறைமையை கொண்டுவர நிதி அமைச்சும் எரிசக்தி அமைச்சும் ஆலோசித்து வருவதாக ஜெயநாத் ஹேரத் மேலும் தெரிவித்தார். எனினும் மின்சார கட்டணத்தை சீரமைப்பதற்கான சூத்திரத்தை ஆணைக்குழுவை தயாரிக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்போது நியாயமான செலவு மற்றும் சரியான இலாபத்தை உறுதி செய்ய முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் ஆண்டுகளுக்கு எத்தனை முறை கட்டணத்தை மாற்றுவது என்பது போன்ற கொள்கை முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் அமைச்சரவைக்கும் அரசாங்கத்திற்கும் உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தொடர்பாளர் பணிப்பாளர் ஜெயநாத் மேலும் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தின பயங்கர தாக்குதலின் பின்னணியில் உண்மையான சூத்திரதாரிகளை கண்டறிய சர்வதேச பாதுகாப்பு அமைப்புகளின் ஒத்துழைப்புடன் கூடிய வெளிப்படையான விசாரணை அவசியமாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். திச மகாரம பிரதேசத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த மிலேச்சதனமான தாக்குதலால் உயிரிழப்புகள், சொத்து அழிவுகள் என நாடு பாரிய வடுக்களை சுமந்திருந்தது. கடந்த 7 ஆண்டுகளாக நீதி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் மக்கள் காத்திருக்கின்றனர். இந்த தாக்குதலை திட்டமிட்ட பிரதான சூத்திரதாரிகள் யார் என்பதை அறிய ஒட்டுமொத்த நாடும் ஆவலாக உள்ளது என தெரிவித்தார். இந்த விசாரணைகள் எந்த காரணம் கொண்டும் அரசியல்மயமாக்கப்பட வேண்டாம் என அரசாங்கத்தை கேட்டுக் கொள்கின்றேன். தனிநபர்களையோ அல்லது ஒரு குறிப்பிடப்பட்ட சமூகத்தையோ இலக்கு வைத்து இந்த விசாரணையை முன்னெடுக்க முடியாது. உண்மையை வெளிக்கொண்டு வர அரசியல் தலையீடுகள் முற்றாக நீக்கப்பட வேண்டும். இதற்காக சர்வதேச புலனாய்வு அமைப்புகளின் உதவியை பெற்று விசாரணைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்தார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா ஈரானுக்கு இடையில் போர் நிறுத்தம் நீடிக்கப்பட்டது. டிரம்ப் அறிவிப்பு. மற்றொரு ஈரானிய எண்ணெய் கப்பலை கைப்பற்றியது அமெரிக்கா. இந்திய துணை ஜனாதிபதியின் வருகையை தமிழர் தரப்பு சரியாக பயன்படுத்தவில்லை. டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு. கிளிநொச்சியில் காருடன் மோதி பாதசாரி சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. மின்கட்டணம் குறித்து புதிய அறிவிப்பு. கைமாறுகின்றது அதிகாரம். உயிர்த்த ஞாயிறு சூத்திரதாரிகளை மறைக்காது சர்வதேச ரீதியில் விசாரணைகளை நடத்துங்கள். சஜித் பிரேமதாச கோரிக்கை. இத்துடன் ஈரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.